தளபதி பயல்களடா. தளபதி சிஎம் ஆனதுக்கு அப்புறம் லாஸ்ட் படம் இது பாக்குறது. அந்த லாஸ்ட் படம் பார்த்துனே இருக்கணும்னு தோணும்ண்ணா. சூப்பரா இருந்தது. தளபதி தான் ஃபேனே. வெயிட் பண்ணதுக்கு ஒருத்தர் தான். நல்லா இருக்கு படம், பார்க்கலாம், தாராளமாக பார்க்கலாம். ஆமாம் ப்ரோ. சென்சார்லாம் சார் எது கொடுத்தாங்களே தெரில ப்ரோ. ஒரு ஃபைட்டுக்கு மட்டும்தான் வந்துட்டு அந்த பிளட் அதிகமாக இருந்தாலும் மேபி கொடுத்துருக்கலாம். சென்சார் வந்துட்டு அவாய்ட் பண்ணியிருக்கலாம். பாலிடிக்ஸ் தான் ப்ரோ, வேறு எதுவுமே இல்லை. அதுதான் பாலிடிக்ஸ் தான், வேறு எதுவுமே இல்லை. சிம்பிளாக சொல்லலாம் பாலிடிக்ஸ், வேறு எதுவுமே இல்லை. சென்சார் வந்துட்டு தேவையில்லாத ஒன்று இருக்குது. வேஸ்ட்டு தான் ப்ரோ. லீக் பண்ணது வேஸ்ட்டு தான். அவங்க லீக் பண்ணி என்ன நினச்சாங்கன்னு தெரில, ஒரு யூஸ்ஃபுல்லும் இல்லை. இப்போவும் அவ்வளோ லோவாக ஒன்றும் போலியே. அவங்க லீக் பண்ணதை பற்றி யாரும் கவலைப்படல. ஃபேன்ஸ் இருக்கிற வரைக்கும் பார்க்க தான் செய்வாங்க, ஃபேமிலியாக வரதான் செய்வாங்க. அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. படம் சூப்பர், சூப்பர். நாட்டுக்கு தேவையான படம். அவர் சிஎம் ஆகிட்டாரு. அதாவது அவர் நாட்டு நடப்பை பற்றி தான் எடுத்திருக்காப்புல. நாட்டில் என்ன நடக்குதோ அதை பற்றி தான் படமாக எடுத்திருக்காரு. இனிமே வந்து சினிமாவில் காட்ட மாட்டார். இனிமே வந்து அரசியலில் காட்டுவார். இனிமே மாறிடும். சூப்பர் மூவிண்ணா, நல்லா இருந்துச்சு. இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே மிஸ்ஸிங் தானா. எனக்கு இன்னும் மேரேஜ் ஆகலை. மேரேஜ் ஆனதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டோட போகணும்னு நினச்சேன். பட் ஓகே ஃபைன், இப்போ ஓகே தான். என்ன பண்ணுறது, ஆனால் மிஸ்ஸிங் தான். 1 செகண்ட் அழுதுறீங்களா? ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஓகே ஃபைன். ஆமாம், புரியல. அவர் சிஎம் ஆனதா, இதுக்கப்புறம் எல்லாமே நல்லதாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். நான் நல்லதாக தான் நடக்கும், 100% அது தெரியும். தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருக்கு. இதுக்கப்புறம் பார்க்க முடியுமான்னு தெரியல. கடைசி படம் தான். படத்தில் தளபதி பிடிக்காம இருக்குமா? தளபதி படம் நல்லா சூப்பராக இருக்குண்ணா. சூப்பராக இருந்ததுண்ணா, மஜாவாக இருந்தது. செம்மையாக இருந்ததுண்ணா படம். சூப்பராக இருந்தது. அவர் தலைவர் பேரை கேட்டாலே சும்மாவே கத்துறாங்க. செம்மையாக இருந்ததுண்ணா படம். நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. நல்லா சூப்பர் படம் நல்லா இருக்கும். சூப்பர் தலைவரா. எல்லா கிளைமேட்ஸும் சூப்பராக இருந்த தலைவர். எல்லா படம் சப்ஜெக்ட் நல்லா இருந்து. ஃபேமிலி ஸ்டோரி எல்லாம் நல்லா இருக்குது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. சூப்பர்ண்ணா. படம் நல்லா இருந்தது. படம் சூப்பராக இருக்கு ப்ரோ. படம் இட்டு ப்ரோ. பிளாஸ்ட் படம் சூப்பர். படம் நல்லா இருந்தது. சூப்பரா இருந்தது. இந்த இவள கேளுங்க. சூப்பரா இருந்துச்சு. படம் சூப்பராக இருந்துச்சுண்ணா. பிளாஸ்ட்டு சூப்பராக இருக்கு. படம் நல்லா இருக்கு. சூப்பராக இருந்துச்சு. படம் வராது. மிஸ்மை தளபதி அஜா வாய்ந்ததுண்ணா, வேற லெவல்ண்ணா. 2030 அதுல சிஎம் தானா, அவர் தானா. 2031 விஜய் தானா. டிவிக்கு தானா, எப்பவுமே டிவிக்கு தான் வரும். செம்மையா இருந்துச்சு. படம் செம்மையா இருந்துச்சுண்ணா. பிளாஸ்ட் மாதிரி படம் சூப்பராக இருந்துச்சு. படம் தாறுமாறாக தளபதி. எங்கள் அழகா ஸ்டாப்ல கிளைமேக்ஸ் எல்லாரும் வந்துட்டு குடிச்சு. இது விஜய் படமா இல்ல வேற படமா இருக்குது? இதெல்லாம் படமே இல்ல. இதெல்லாம் அவ்வளவு செம்மையா இருக்குது. செம்ம படம். நெக்ஸ்ட் வந்து அந்த ஆக்டிங் தான் நல்லா இருந்துச்சு சார். விஜய் சார் மிஸ் பண்ணுறோம். சூப்பர்ண்ணா. கொஞ்ச நேரத்தில் அழுகே வந்துச்சு. போலோ சூப்பர். சாரோட லாஸ்ட் படம் நல்லா அருமையாக இருந்தது. போலோ தளபதி போலோ செம்ம சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருக்கு ப்ரோ. அருமையாக இருக்கு படம். நல்லா இருக்கு. சூப்பரா இருந்தது. சூப்பராக இருக்கு படம். நல்லா இருக்கு. நீ பேசுற. பயங்கரமா இருக்கு படம். செம்மையாக இருக்கு. சூப்பராக இருக்கு. எல்லாம் ஏன்னா படத்தில் எல்லாமே பிடிச்சிருக்கு. விஜய் ஆக்டிங் செம்மையாக இருக்கு. சூப்பராக இருக்கு. நீ பேசு. ஃபுல்லா விஎஃப்எக்ஸ் சூப்பரா இருக்குது. சூப்பரா இருக்கு படம். பிளாஸ்ட் சூப்பர். பயங்கரமா இருந்தது. அண்ணனோட ஃபைனல் படம் பயங்கரமா. தளபதியை ரொம்ப மிஸ் பண்ண போறோம். பிளாஸ்டா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. 3வது வாட்டி வந்து பாக்குறேன் இந்த படத்தை.
நெக்ஸ்ட் டைம் மறுபடியும் வருவோம் நாங்க இந்த பிளாஸ்ட் தான் செம்மையான விஜய் அங்கிள் இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு லாஸ்ட் படம். பிளாஸ்ட் இந்த எல்லா டிவிக்கு ஆச்சு வரவே கூடாது, டிவிக்கு ஆச்சு தான் வரணும். படம் செம்ம ஹிட். பிளாஸ்ட்னா படம் செம்ம ஹிட்னா. லாஸ்ட்ல அந்த விஜய் அந்த லாஸ்ட் சீனை பார்த்தோன்னே விஜய் எமோஷனலா ஆயிட்டோம் நாங்களாம். அரசியல் வந்து மக்கள் வந்து பார்த்து ஓட்டு போட சொல்லியிருக்காங்க எல்லாரும். புரியல. ஆஹா, நீட்டை பத்தி எதுவும் பேசல. நல்லா இருந்துச்சு, சூப்பர். படம் பார்த்தவங்க கூட வந்து எல்லாம் அழுந்துட்டு எப்படி அழுகுறாங்க பாருங்க, எல்லாம் அழுந்துறாங்க. அந்த படம் எல்லாம் அழுந்து ஏன் படம் எதுல வருது. படம் நிஜமாலே நல்லா இருந்துச்சு, சூப்பரா விஜய் அங்கிள் நல்லா ஆக்ட் பண்ணாரு, படம் நல்லாவே இருந்துச்சு. பிளாஸ்டா இருந்துச்சுன்னா தளபதி மூவி ஃபைனலி பார்த்துட்டோம், சூப்பராக இருக்கு. கதை தான் நான் ஸ்டோரி லைன் ஜனநாயகன் அதுக்கேற்ற மாதிரி ஸ்டோரி லைன் பிளாஸ்டாக பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளேலாம் சூப்பராக இருந்துச்சு. மமிதாவோடது நல்லா நடிச்சிருந்தாங்கண்ணா. சூப்பராக பண்ணியிருக்காரு. வில்லனும் சூப்பரா பண்ணிருக்காரு. கில்லி படம் ஃபீல் கொஞ்சம் தான், பட் ஆனால் காம்பினேஷன் ஆஃப் இது வந்து சூப்பராக இருந்தது எல்லாத்தோட இது. இப்போ வில்லனும் அவர் இன்னொரு வில்லனும் சூப்பராக பண்ணியிருந்தாரு. அவன் தண்ணி குடிக்கிற சீன் படமே நல்லா இருக்குது ப்ரோ. இந்த டிஎம்கே ஆட்சிக்கிறானுல அவனுங்க நான் தான் பண்ணாச்சாலும் நல்லா இல்லைன்றானோ, ஃபுல்லாக ஓலை வாக்குறானுங்க. ஒருத்த நான் தான் நல்லா இல்லைன்றானுங்க. 5 வருஷமா ஒரு பூலா பண்ணல அவனுங்க. 5 வருஷமா ஒன்றுமே பண்ணல. டிஎம்கே ஒன்றுமே பண்ண முடியாது. விஜய் அங்கிள் சொல்லுங்க. விஜய் பிடிக்குமா? பிடிக்கும். யார் உனக்கு உனக்கு? மாமா பார்த்துட்டேன், நல்லா இருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் ஃபீல் தான், அவங்களோட லாஸ்ட் மூவின்றது ஒரு ஃபீலு. இருந்தாலும் நல்லா இருக்கு, சூப்பர். அவர் மூவி எல்லாமே நல்லா தான் இருக்கும், இது அதை விட டக்கரா. இப்போ ஜனநாயகத்திலேருந்து ஜனநாயகமாக மாறிட்டாரு. இப்போ பாலிடிக்ஸ்க்கு வந்து முதலமைச்சர் ஆயிட்டாரு. இப்போ எப்படி இந்த கருத்துலாம் வந்து அவர் பண்ணுவாங்க, கண்டிப்பா எல்லாமே நடக்கும், பண்ணுவாங்க, எல்லாமே நடக்கும். எதிர்பார்க்கறத விட நல்லாவே பண்ணுவாங்க, எல்லாமே நல்லா நடக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டர் வந்து தளபதி. நல்லா இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருக்கு சார். தளபதி வந்ததில் ரொம்ப சந்தோஷம் சார். எல்லாருக்குமே ஒரு நல்லது நடக்கும். விஜய் பிறகு நினைக்கிறோம். படத்துல வந்து நெகட்டிவா சொல்றாங்க இல்லையா, படம் வந்து கொஞ்சம் பழைய கருத்தா இருக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார். புதுசாக வர இளைஞர்களுக்கு புதுசாக நிறைய சொல்லியிருக்கிறாங்க. எல்லாருமே வந்து எதையுமே நம்பக்கூடாது, எல்லாமே பார்த்து புரிஞ்சு தான் நம்பணும்னு சொல்லுவாங்க. படம் வந்து எந்த ஒரு போரும் அடிக்கல. இல்லை, போர் அடிக்கல. பசங்கள்லேருந்து பெரியவங்களை வரையும் நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது படம். ஓகே, தேங்க்யூ சார். படம் செம்மையாக இருக்குது தலைவர். ஆனால் இருந்தாலும் ஒரு தலைவர் இல்லாமல் இதோட வராத படம் அப்படின்ற மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு பேர் இருக்குது. நீ சொல்லுங்க.